فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. விவாத ஒப்பந்தம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தில் 11/5/2013 அன்று TNDJவிற்கும் ஹுசேன் உமரி தலைமையிலான குழுவிற்கும் இடையே கீழ்கண்டவாறு விவாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. TNDJ சார்பாக கலந்து கொண்டவர்கள்: 1 கலீல் ரசூல், 2வது ஹபீபுல்லா, 3வது முஹம்மது, 4வது சையத் இப்ராஹிம், 5வது ஃபாரூக். ஹுசேன் உமரி தலைமையில் கலந்து கொண்டவர்கள்: 1 ஹுசேன் உமரி, 2வது சைபுத்தீன், 3வது ஹபீப் ஹசன், 4வது முபீனுர் ரஹ்மான் உமரி. விவாதத்தின் தலைப்புகள்: முதல் தலைப்பு, கை, கால், கண், முகம் உட்பட அனைத்து உறுப்புகளையும் மூடுவது பெண்களுக்கு கட்டாயமா? இரண்டாவது தலைப்பு, சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா? மூன்றாவது தலைப்பு, சூனியத்தை நம்புவது இணை வைப்பா? தலைப்புகளும் நிலைப்பாடுகளும். நிலைப்பாடுகள். முதல் தலைப்பு, கை, கால், கண், முகம் உட்பட அனைத்து உறுப்புகளையும் மூடுவது பெண்களுக்கு கட்டாயமா? ஹுசேன் உமரி குழுவினரின் நிலைப்பாடு: பெண்கள் தம்முடைய முகம், கண், கை, கால்கள் ஆகியவற்றை மறைப்பது கட்டாயமே. TNDJ நிலைப்பாடு: கை, கால், முகம், கண் ஆகிய உறுப்புகளை மூடும்படி அல்லாஹுவும் அவனது தூதரும் பெண்களுக்கு கட்டளை இடவில்லை. அல்லாஹுவும் அவனது தூதரும் கட்டளை இடாததை மார்க்கத்தின் பெயரால் கட்டளை இடுவதும் அல்லாஹுவும் அவனது தூதரும் அனுமதித்ததை தடுப்பதும் மாபெரும் குற்றமாகும். இது அல்லாஹுக்கே அவனது மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆணவமும் திமிரும் மிக்க செயலாகும். அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படும் முஸ்லிம் எவரும் இதை செய்ய மாட்டார்கள். விவாத அமர்வின் கால அளவு: காலை 10 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை விவாதம். மதியம் 1:15 முதல் 2:30 லுகர் சாப்பாடு இடைவேளை. பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம். மாலை 5 மணி முதல் 6:45 வரை அசர் மகரிபு தொழுகை இடைவேளை. பார்வையாளர்கள்: ஒவ்வொரு தரப்பிலும் தலா 20 நபர்கள் வீதம் 40 நபர்கள் மாத்திரம் பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியே செல்ல வேண்டும். வாலண்டியர்ஸ் அரங்கின் உள்ளும் வாயிலும்
தரப்பிற்கு 10 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களில் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும். பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இவர்களின் பொறுப்பாகும். இரு தரப்பின் வாலண்டியர்ஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டியர்ஸ், கண்காணிப்பாளர் ஆகியோரின் உணவு தண்ணி போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாவார்கள். வால் போஸ்டர், நோட்டீஸ், பிளக்ஸ், டிவி பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. வீடியோ இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக் கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 5 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். நேரம் கண்காணிப்பாளர்கள். நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். விவாதத்தின் துவக்கத்தில் ஒப்பந்தத்தை வாசிப்பார்கள். விவாதிப்போர் தரப்புக்கு 5 நபர்கள் விவாதிப்பார்கள். விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்கள் தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு இடையில் 3 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். மூல நூல்களிலிருந்தே மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும்போது அவற்றை காண்பிக்க வேண்டும். டாஸ் போட்டு வச்சுங்க. நான் சார் அந்த காப்பி இருக்க ஓப்பன் காப்பி வாங்கிருங்க. மைக் அழைச்சிருங்க. இல்லை அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் டாஸ் போடுங்க. நீங்க டாஸ் போட்டலாமா? நீங்க கேக்குறீங்களா? இல்ல பூவா தலையா? பூவா இல்ல நம்ம தான் முடிவெடுக்கணும். சரி, நம்ம தரப்புல முடிவு என்னன்னு சொன்னா எதிர் தரப்பினர் தங்களுடைய விவாதத்தை ஆரம்பிக்கட்டும். 10 ஹாலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல இருந்து 10 ஹால்ல இருந்து ரொட்டீனா வருங்க. 12 நிமிஷம் அப்புறம் கேப் 10:30 மணிக்கு நாங்க ஆரம்பிக்கணும். அப்படி கரெக்டா வரும். 10:30 மணிக்கு ஒரு பெல் அடிச்சிருங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பெல்லு, ஒரு 10 நிமிஷம் இருக்கிறப்ப லைட்டா ஒரு பில் அடிச்சுக்கிறீங்க. 10 நிமிஷம் போனவனையும் 12 நிமிஷத்துல லாங் பில் அடிச்சுக்கிறேன்.
அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொன்னவனாக என்னுடைய பகுதி உரையை நான் தொடங்குகிறேன். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு நிலைப்பாடு தொடர்பான விஷயம் குறித்து சகோதரர்கள் முன்பே வாசி காமித்தார்கள். அதோட நிலைப்பாடு என்பது முகத்தை மறைப்பது, முஸ்லிம் பெண்கள் முகத்தை மறைப்பது என்பது ஹிஜாபுடைய அங்கமாகும். முகல் வார்த்தை என்ற நிலைப்பாட்டில் அதாவது கண், கை மற்றும் கால்கள் ஆகிய அடிப்பதில் அடங்கும். இவற்றை கண்டிப்பாக மறைக்காத வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றத்தோ பின்வாங்கலோ கொடுப்பதும் கிடையாது. அதே நேரத்தில் மற்றொரு விஷயத்தை நாம் இங்கு தெளிவுபடுத்தியாக வேண்டும். இந்த நிலைப்பாடு குறித்து, அதாவது முஸ்லிம் பெண்கள் தம்முடைய முகத்தை, கைகளை, கால்களை முடியாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்த எங்களுடைய நிலைப்பாட்டை நாம் சொல்லலாம். இப்போது கூட சம்பந்தப்பட்ட எதிரணி சோதரர்கள் தம்முடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஆக்க வேண்டும். அதாவது இந்த விஷயம் தொடர்பான பலவிதமான முரண்பாடான கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட சோதரர்களாலும் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் பலவிதமான கருத்துக்கள் பேசப்படுகிறது. இது ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடையாது. சில மாதங்களுக்கு முன்னால் உள்ள விஷயத்தில் வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது, தற்போது வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது, அண்மை காலமாக வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. நிலைப்பாடு என்பதில் நாங்கள் தடுமாற்றமாக இருக்கிறோம். குறிப்பாக விஷயம் தொடர்பாக சொல்லும் பொழுது முகமறைகள் தொடர்பான விஷயத்திற்கும் இஸ்லாமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு செய்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கும் இஸ்லாமிற்கும் ஒருபோதும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. மாறாக முகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கட்டளை. மறைப்பதற்கு எந்த விதமான சான்றும் ஒருபோதும் கிடையாது. அவ்வாறு செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி சில பெண்கள் அந்த காரியங்களை செய்கிறார்கள். அதற்கும் இஸ்லாமிற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவ்வாறு மறைக்கவே ஒருபோதும் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஆவடியில் பேசுற பயன் தொடர்பான செய்தி வீடியோ பதிவு வச்சிருக்கோம். இது ஒரு நிலைப்பாடு. அண்மை காலமாக அவர்கள் வேறு விதமான செய்திகள் சொல்றாங்க. அதாவது முகம் மறைத்தலில் ஒருபோதும் தவறு கிடையாது, தாராளமாக மறைக்கவும் செய்யலாம், திறந்து வைக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற ரெண்டு கருத்தையும் இப்ப தற்போது சொல்றாங்க. இந்த ரெண்டு நிலைப்பாட்டில் எந்த நிலைப்பாடு அவர்களுடைய உறுதியான ஸ்திரமான நிலைப்பாடு என்பதை நமக்கு தெளிவாக தெரிவிக்கணும். அதாவது இந்த ரெண்டு நிலைப்பாடு தொடர்பான விஷயம் தெளிவாயிருச்சு அப்படின்னா மேற்கொண்டு நம்ம பேச முடியும். ஒரு கால் முகத்தை மறைப்பதற்கு இஸ்லாமில் எந்த விதமான ஒரு தொடர்பும் ஒருபோதும் கிடையாது, அது முழுக்க முழுக்க இஸ்லாமுக்கு எதிரானது என்று சொன்னால் அதற்கான சான்றுகளை நம்ம எடுத்து வைப்போம். ஒரு கால் அவங்க சொல்லக்கூடிய வாதப்படி முகத்தை மறைக்கவும் செய்யலாம் அல்லது திறந்து வைக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு அவங்க சொன்னாங்கன்னா, திறந்து வைக்கலாம் என்ற நிலைப்பாட்டை விட கிடையாது. திறந்து வைப்பதற்கு எந்த விதமான சான்றும் ஒருபோதும் கிடையாது, மூடிதான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் தனியாக நிரூபிப்போம். இந்த ரெண்டு நிலைப்பாடு தொடர்பான விஷயங்கள் குழப்பம் இருக்கு. எனவே எதிரணி சகோதரர்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். உங்க நிலைப்பாடு தொடர்பான காரியத்தை ஸ்திரமாக உறுதியாக சொல்லியாக வேண்டும். மட்டுமல்லாது இன்னொரு செய்தியும் சொல்லி ஆகணும். முந்தைய நிலைப்பாடுகளிலிருந்து நாங்கள் பின்வாங்கி விட்டோம், அதை பிழை தவறு என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எனவே அதிலிருந்து நாங்கள் பின்வாங்கிட்டோம். அது தப்பு. நாங்கள் ஒரு காலத்தில் அந்த மாதிரி பேசுறது உண்மைதான். நாங்கள் தப்பா பேசிட்டோம். ஏன்னா மார்க்கம் தொடர்பான விஷயத்துல சரியான முறையில் ஆய்வு நாங்கள் செய்யல. பின்னாடி நாங்கள் ஆய்வு செஞ்ச பிறகு அது தப்புன்னு தெரிய வந்துச்சு. எனவே நிலைப்பாட்டில் நாங்கள் பின்வாங்கிட்டோம். தற்போது நாங்கள் குர்ஆன் சுன்னாவில் ஆய்வு செய்ததில் இதுதான் சரியான நிலைப்பாடு என்று எங்களுக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா இந்த விஷயம் தொடர்பாக மேல்மிச்சமாக அதிகமாக பேசலாம். இப்ப நம்ம முகத்தை மறைத்தல் தொடர்பான சான்றிதழ் நம்ம முன்வைப்போம். வைக்கும்பொழுது பரவலாக என்ன பதில் சொல்லப்படுகிறது, பரவலாக ஆவண ரீதியாக சொல்கிறேன். ஆன்லைன்ல உள்ள பதில்கள் பரவலாக என்ன செய்திகள்லாம் சொல்லப்படுது, அந்த சான்றுகளை எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஏத்து முடிச்ச பிறகு இவையெல்லாம் முகத்தை மறைக்கவும் செய்யலாம் என்பதற்கான சான்றுகள் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. எனவே இந்த நிலைப்பாடு தொடர்பான விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு பாதை அவர்கள் மேற்கொண்டாக வேண்டும். இதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது முகம் மறைப்பதற்கு இஸ்லாமில் அனுமதி இருக்கிறதா இல்லையா, இதை தெளிவாக சொல்லணும். ஒரு கால் முகம் மறைப்பதற்கும் இஸ்லாமிற்கும் எந்த விதமான தொடர்பும் ஒருபோதும் கிடையவே கிடையாது. கட்டளைங்கிறதுக்கு அடுத்தபடியா வரும். ஒருபோதும் இஸ்லாமுக்கு அது தொடர்பாக ஒருபோதும் கிடையாது. இஸ்லாமுக்கும் ஒரு விஷயத்திற்கும் தொடர்பு இல்லை என்றால் அதற்கான கருத்து என்னவென்றால் அது இஸ்லாமுக்கு முரணான நிலைப்பாடு என்ற பொருள். அவ்வாறு ஒருபோதும் செய்தலே கூடாது அப்படின்னு நிலைப்பாடு. எனவே இந்த தலைப்பு தொடர்பான விஷயத்தில் அல்லாஹ் நம்பக்கூடிய சகோதரர்கள் இந்த விஷயத்துல எதிர்த்து சகோதரர்கள் இந்த நிலைப்பாடு எங்களுக்கு தெளிவாக சொல்லி நம்ம வசதியா இருக்கும். இது ஒரு முதல் செய்தி. இது இரண்டாவது விஷயங்கள் எங்களுடைய நேரம் இன்றைய நாள் முழுவதும் இந்த வாரத்தில் முடிஞ்சுமா சந்தேகமா இருக்கு. நிறைய செய்திகள் பேச வேண்டியிருக்கு. எனவே எங்களுடைய முதல் தரப்பு கருத்துக்களை நாங்கள் என்ன செய்யறோம், இந்த செய்திகளை நாங்கள் முதல்ல சொல்லிடுறோம்.
அதற்கான பதில் ஓரளவு சொன்னா நல்லா இருக்கும். முதல்ல முகம் திறந்து வைப்பது தொடர்பான, அதாவது முகம் மறைப்பது தொடர்பான விஷயங்களுக்கு பெரிய கருத்துகளோட ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம பின்னாடி சொல்ற நீங்க உங்க தலைப்பு தெளிவுபடுத்துவீங்க. இருந்தாலும் முகத்தை திறந்து வைப்பது தொடர்பாக எந்த சான்றுகள் முன்வைக்கப்படுகிறதோ அந்த சான்றுகளை நாங்கள் முற்றிலுமாக மறுக்கிறோம். அவை பிழையாகவும் தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்ட செய்திகள் அப்படிங்கிற வாதத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அதற்கான விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசுவோம். முதல் விஷயம் தொடர்பாக நாங்கள் இன்ஷால்லா முதல் ஒரு ஹதீஸை எடுத்து ஏராளமான ஹதீஸுகள் வைக்கப்படுகிறது. நான் பார்த்தாலே இன்னும் இந்த சபையில் இன்னும் புதிதாக என்ன செய்திகளை எடுத்து வைக்க இருக்காங்க எனக்கு தெரியாது. பரவலாக பத்திரிகைகளிலும் சரி, அவங்களுடைய பேச்சுகள் உரைகளிலும் சரி, அல்லது இணையதளங்களினுடைய விஷயத்திலும் சரி, என்னென்ன பதிலாம் சொல்லப்பட்டிருக்கோம், என்ன ஹதீஸ்லாம் முன்வைக்கப்படுதோ அந்த செய்திகள் ஒரு செய்தியை நம்ம முதல்ல எடுத்துக்குவோம். அந்த செய்தி தொடர்பான எங்களுடைய பதில் நாங்கள் சரி என்று கருதக்கூடிய நிலைப்பாட்டை இன்ஷால்லா எடுத்து சொல்லுவோம். அதில் ஆட்சேபனை கருத்துகள், மாற்று கருத்துகள் இருந்தால், அல்லது எங்களுடைய நிலைப்பாடு பிழையான கருத்து அப்படின்னு இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட சோழர்கள் அந்த செய்யலாம், அந்த விஷயத்தை விலைக்கு சொல்லலாம். முதல்ல சஃபாவுல் ஹத்தைன் தொடர்பான செய்திகளை நாங்கள் முதல்ல வரோம். சஃபாவுல் ஹத்தைன் தொடர்பான செய்தி விஷயங்களை பொறுத்த மட்டில் அந்த ஹதீஸ் அது சஹீஹ் முஸ்லிமுடைய 885வது ஹதீஸ். அது அந்த ஹதீஸுடைய வாசகத்தை பாருங்க. பிற நூல்கள் அது இருக்கு. عن جابر بن عبد الله رضي الله عنه قال شهدت مع النبي صلى الله عليه وسلم مع رسول الله صلى الله عليه وسلم الصلاة يوم العيد فبدأ بالصلاة قبل الخطبة بغير أذان ولا إقامة ثم قام متوكئا على بلال فأمر بتقوى الله وحث على طاعته ووعد الناس وذكرهم ثم مضى حتى أتى النساء فوعدهن وذكرهن فقال تصدقن فإن أكثركن حطب جهنم فقامت امرأة ستة النساء صفعاء الخدين فقالت يا رسول الله قال لئن كنا تقتلن الشكاة وتكفرن العشير قال جابر رضي الله عنه قال فجعلن يتصدقن من حليهن يلقين في ثوب بلال عقيتهن وخواتمهن. இது முஸ்லிம்களுடைய சரியான ஹதீஸ். இது இந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு தொடர்பான செய்திகளை நம்ம மொழிபெயர்ப்போம். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஈத் தினத்தன்று ஈத் தொழுகையில் நான் அவர்களுடன் இருந்தேன். அப்பொழுது அவர்கள் குத்பாவுக்கு முன்னதாக தொழுகை கொண்டு துவங்கினார்கள். அதானும் இகாமாவும் இல்லாத நிலையில் குத்பாவுக்கு முன்னால் தொழுகை கொண்டு துவங்கினார்கள். பிறகு பிலால் அவர்கள் மீது சாய்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பிறகு அல்லாஹ் இறைவன் தொடர்பாக மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளை பெண்ணி நடக்குமாறு மக்களை ஊக்குவித்தார்கள். இன்னும் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சான்றுகளை நினைவூட்டினார்கள். பிறகு அவர்கள் சென்றார்கள். இவ்வாறாக பெண்கள் பகுதி சென்றார்கள். இன்னும் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சான்றுகள் தொடர்பாக தண்டனையின் தொடர்பாக நினைவூட்டினார்கள். பிறகு கூறினார்கள், நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள், நிச்சயமாக உங்களை நான் அதிகமான மக்களை நரகின் எரிக்கற்களாக காண்கிறேன். அப்பொழுது பெண்கள் மத்தியில் இருந்த ஒரு சஃபாவுல் ஹத்தைன், ஒரு சஃபாவுல் ஹத்தைன் பெண்மணி, சமுதாயத்தினுடைய அடித்தட்டை சேர்ந்த பெண்மணி, நம்முடைய மொழிபெயர்ப்பு, ஒரு பெண்மணி எழுந்தார்கள். எழுந்து அவர் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏன் அவ்வாறு அதற்கு ஸல்லல்லாஹு கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை ஏன் அவ்வாறு அதற்கு ஸல்லல்லாஹு கூறினார்கள், நிச்சயமாக நீங்கள் புகார் அதிகமாக சொல்கிறீர்கள், குறை அதிகமாக கூறுகிறீர்கள், இன்னும் கணவருக்கு மாறு செய்கிறீர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அதற்கு பின்னர் பெண்கள் தன்னுடைய ஆபரணங்களில் இருந்து தான தர்மம் செய்ய துவங்கினார்கள். இவ்வாறாக பிலாலுடைய சரி, இந்த ஹதீஸுடைய விஷயத்தோடு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை சொல்லிடுவோம். இந்த சஃபாவுல் ஹத்தைன் என்ற பிரயோகம் ஏராளமான மக்களால் கருப்பு கண்ணங்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அது உண்மைதான், நம்ம ஒருபோதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மொழிபெயர்ப்பு பிழையானது நம்ம சொல்றோம், தவறான ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றோம். அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. முதல் ஒரே ஒரு சான்று மட்டும் சொல்லி முடிச்சிடறோம். அதாவது ஒரு சான்று என்பது ஜாமியா முஹம்மது இப்னு ராஷிதுடைய ஹதீஸ். அது ஹதீஸுடைய எண் 20591. 20591 நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூதாவூத் ஹதீஸ் கிடையாது. நஹாஸ் அவர்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் கிடையாது. அது தைஃபான ஹதீஸ். அது அவர்கள் நஹாஸ் அவர்கள் இடம்பெறக்கூடிய எந்த ஹதீஸ் நம்ம ஒருபோதும் சொல்லல. அது எல்லாமே தைஃப் ஹதீஸ். அது நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ் ஜாமியா முஹம்மது இப்னு ராஷிதுடைய ஹதீஸ். அது ஹதீஸுடைய எண் 20591 ஹதீஸ் 20591.
அந்த ஹதீஸுடைய வாசகத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, கதாலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم انا وصفاء القدين في الجنه هاتين, நானும் சஃபாவுல் கத்தைன் பெண்ணும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வஅஷார பிஇஸ்பாஇல் அல்-உஸ்தா வஸ்-சப்பாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் தன்னுடைய நடுவிரலையும் ஒன்றாக இணைத்து சைகை செய்தார்கள். قالوا يا رسول الله وما صفاء الخدين, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே صفاء الخدين என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். قال امرأة توفي زوجها وقعدت على عيالها, அவள் யார் என்றால் தன்னுடைய கணவனை இழந்த பிறகு தன்னுடைய குடும்பத்தாருக்காக அவள் முயற்சி செய்வாள், அதற்கு அவர் இருப்பாள் என்று ஸல்லல்லாஹு கூறினார்கள். ஜாமியா முஹம்மது இப்னு ராஷிதுடைய ஸஹீஹ் ஹதீஸ் அது. அதே ஹதீஸ் மற்றொரு இடத்தில் இடம்பெற்றிருக்கு. அது முஸ்னத் அபீ யஅலாவுடைய ஹதீஸ், அது ஸஹீஹ் ஹதீஸ். அது அந்த ஸஹீஹ் ஹதீஸுடைய ஹதீஸ் அதே வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. கூட அதில் உள்ள செய்தி வார்த்தை வந்து நபி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم انا اول من يفتح له الجنه الا انه تاتي مواد تبادرني فاقول لها ما لك وما انت فتقول انا امراه قعدت على ايتام لي. நாள் இந்த ஹதீஸ் தொடர்பான செய்தி பாருங்க. ஹதீஸுடைய என்ன மறுபடியும் சொல்லிடுறேன். முஸ்னத் அபீ யஅலானுடைய ஸஹீஹ் ஹதீஸ் அது 6251. அன்புள்ள சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப எங்க தரப்பு வாதங்கள் மற்றும் ஆதாரங்களை வைப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய தகவல்களை பதிவு செஞ்சுக்கிறோம். விவாதத்தினுடைய முதல் அமர்வை வாய்ப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைத்திருக்கிற 12 நிமிஷத்தையும் லட்டு மாதிரி கிடைச்சிருக்கிற நேரத்தை வீணடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, முகத்தை, கண்ணை, காலை, கையை பெண்கள் கண்டிப்பாக மூட வேண்டும், இது இஸ்லாத்துல கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 12 நிமிஷத்துல ஒரு ஆதாரம் கூட இதுவரை வரைக்கும் அவங்க சமர்ப்பிக்கல என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இத்தனை நாள் அவங்க தலைப்பிலேயே குழப்பமா இருந்திருக்கிறாங்க. உங்க நிலைப்பாடு என்ன, எங்களுக்கு இனி தெளிவில்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தெளிவில்லாம இருக்கிறதுக்கா நாங்க தலைப்பை போட்டிருக்கிறோம். தலைப்பு போட்டு எங்க நிலைப்பாடு சொல்லி இருக்கிறோமே, முகத்தை மூடணுமா வேண்டாமா, நிலைப்பாடு என்னங்க, தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு என்ன, விவாதத்துல சொல்லிக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்லி இருந்தா உங்க நிலைப்பாடு என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க. முன்னாடி அப்படி பேசுனீங்க, அப்புறம் இப்படி பேசுனீங்க, இப்ப எப்படி பேசுறீங்கன்னு கேட்கலாம். நாங்க தெளிவா சொல்றோமே, பெண்கள் முகத்தை, கைய, கண்ணை, காலை மூடுவது கட்டாயம் கிடையாது. அல்லாஹ்வும் அவன் தூதரும் கட்டளையிடவில்லை. அல்லாஹ்வும் அவன் தூதரும் கட்டளையிடாத ஒன்றை மார்க்கம் நீங்க செய்தீர்களானால் இது வரம்பு மீறல், அத்துமீறல், ஆணவம் என்று சொல்லக்கூடிய தெளிவான நிலைப்பாட்டை நாங்க ஒப்பந்தத்தில் வச்சுட்டோம். எதை விவாதத்துக்கு நிலைப்பாடுன்னு சொல்லிட்டோமோ அதான் முடிவு. உங்க முடிவை தெளிவுபடுத்திருக்கிறோமே, அவ்வளவு தெளிவா சொன்னோம்னா நீங்க ஆதாரம் கேட்கணும். இப்படி சொல்றீங்க, உங்க வாதம் என்ன, ஆதாரம் என்ன, என்னென்ன அடிப்படையெல்லாம் திறக்கலாங்கிறீங்கன்னு கேட்கணும். இதுதான் விவாதத்தினுடைய அணுகுமுறை. அது தெரியல உங்களுக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அன்னைக்கு பிஜே சொன்னாங்களாம் இஸ்லாத்திற்கும் முகத்தை மூடுவது சம்பந்தமே கிடையாது நாங்களாம். அதான் இந்த நிலைப்பாடு. இஸ்லாத்திற்கும் பெண்கள் முகத்தை மூடுவதற்கு சம்பந்தம் இல்லைங்கிறதா நிலைப்பாடு. அதுல நாங்க முரண்பட்டோம். அன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கும் சொல்றோம். இப்ப தொப்பி போட்டிருக்காரு, தொப்பி போட்டு இஸ்லாத்துல கடமையாக்கப்பட்டதா, இஸ்லாத்துல கட்டளையிடப்பட்டிருக்குதா, அது ஃபரலா அல்லது சுன்னத்தா அல்லது பேணுதலா அல்லது முஸ்தஹபா, ஒண்ணும் கிடையாது. விரும்பினா போடலாம், ஆனா மார்க்கத்துல கிடையாது, மார்க்கத்துல கட்டளையிடப்படல என்று தொப்பிக்கு சொல்ற மாதிரி இப்ப முகத்தை மூடுற என்ன சொல்றோம், முகத்தை மூடுறது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. கடுமையான குளிர், மூடிட்டு போ மூடிட்டு போ. வாகனத்துல போறாங்க, கடுமையான காற்றடிக்குது, முகத்தை மூடுற பொம்பளை போ மூடிட்டு, அது மார்க்கத்துல உள்ள சட்டமா? மூடுறது தப்பு இல்ல, அவ்வளவுதான். கட்டாயமா? இதான் பேச்சு. இப்ப விவாத ஒப்பந்தம் நம்ம சொல்லி இருக்கிறோம்ல, அவங்க சொல்லுவாங்க சில ஹதீசுகளை காட்டி, இது கேட்டால் அனுமதி என்று சொல்வார்கள். ஆன்லைன் இப்படி பதில் கொடுத்திருக்காங்க. எந்த ஆன்லைன்ல பதில் கொடுத்தோம் நீங்க சொல்லுங்க. ஆன்லைன்ல பதில் கொடுப்போமா? ஆன்லைன்ல வருமா? நபி ஸல்லல்லாஹு காலத்துல முகத்தை மூடி இருக்கிறாங்க, நிறைய ஹதீசுகள் அள்ளி போட்டால் அதற்கு பதில் சொல்வார்களாம். முகத்தை மூடலாம் என்பதுதான் இதில் சொல்லுகிறது, அனுமதி என்று தான் சொல்லுகிறது என்று பதில் சொல்கிறார்கள். எங்க அந்த பதில சொன்னோம்? முகத்தை ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாரும் மூடி இருந்தாங்க, இந்த ஹதீஸெல்லாம் காட்டிட்டு முகத்தை மூடவும் செய்யலாம் திறக்கவும் செய்யலாம் என்று ஆன்லைன்ல விளக்கம் கொடுத்துதான் சொல்றீங்க. அந்த ஆன்லைன்ல சொன்ன விளக்கத்தை இப்ப எடுத்து காட்டுங்க நீங்க. ஏன்னா எங்க மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னா நீங்க ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்லணும். நாங்க என்ன சொல்றோம், பெண்கள் முகத்தை மூடுறது கட்டாயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவும் இல்ல, திறந்துதான் வைக்கணும். இது எங்க நிலைப்பாடு. திறந்துதான் வைக்கணுங்கிற நிலைப்பாட்டுல எவ்வளவு துல்லியமான ஆதாரங்கள் நாங்க வைக்கிறோங்கிறத நீங்க பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா,
அவங்க முகத்தை மூடணுங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லணும். விவாதம் எப்படி தொடங்குறாங்க? முகத்தை மூடணுங்கிறதுக்கு ஆதாரம் சொல்றதை விட்டு போட்டு பாருங்க, முகத்தை திறந்திருக்கலாம் என்று சொல்பவர்கள் வைக்கும் ஆதாரம் என்ன தெரியுமா? நாங்களும் வெப்பம் இனிமேல் தானே, வச்சதுக்குலாம் நீங்க ரிப்ளை பண்ணணும். ஆதாரம் இதை வைப்பார்கள், அதற்கு அந்த பதில் இருக்கிறது. இதா பேச்சு. முகத்தை மூடுறதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப நீங்க காலையிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஆதாரம் கூட வைக்கவில்லை என்று சொல்லி எங்க தரப்புல நாங்களும் அதே மாதிரி முகத்தை மூடலாம் என்பவர்கள் இப்படி வைப்பார்கள். நாங்க சொல்ல மாட்டோம். முகத்தை திறந்தா வைக்கணும், மூடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடவில்லை என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் எங்க தரப்புல வைப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒப்பந்தத்தை படித்துவிட்டு உங்களுடைய வாதத்தை நீங்கள் எடுத்து வைக்கணும். ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறோம், விவாதத்தின் போது அவங்கவுங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் தான் அவரவர்கள் பொறுப்பாளி. எழுதியிருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். அப்ப நாங்க எடுத்து வைக்கும் போதுதான் இது உங்களுடைய ஆதாரம், அந்த ஆதாரம் சரியில்லை நீங்களா சொல்லணும். நாங்க எடுத்து வைக்காம நீங்களா இவர்கள் எடுத்து வைப்பார்கள்னா அந்த விதி எதுக்கு நம்ம போட்டோம் ஒப்பந்தத்துல? அது மீறாத நீங்க அதை கடைபிடிக்கணுங்கிறத சொல்லிக்கிறோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாய பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவர்கள் எவ்விதத்தில் அவர்கள் பர்தா முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இங்கே நாம் விவாத அரங்கிலே அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும், அதிலும் குறிப்பாக எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டு விட்டால் அதுல நமக்கு நம்முடைய மனதிற்கு சுய விருப்பம் ஏற்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதிலே சுய விருப்பம் கொள்வது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதியானது கிடையாது. அப்போ வமை யாசில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் லலால முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறானோ அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான் என்று 33வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்முடைய மனதில் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனதிற்கு சரியாப்படுது, நம்முடைய நடைமுறை தான் கரெக்டா இருக்குது என்றெல்லாம் நாம் எந்த ஒரு ஆதாரத்தை வைக்க கூடாது. அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டு விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கட்டளையிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதைத்தான் நம்முடைய மனதிற்கு சரியானதாக உகந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடாது. அதுபோன்று அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயத்தை மார்க்கமாக திணிப்பது என்பது மார்க்கத்தை கடினமாக்குவது. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் என்பது எளிமையானது. வலையு ஷாப்த தீன ஆகதும் எல்லா கலபும், இந்த மார்க்கத்தை எவன் கடினமாக்க வந்தாலும் அது அவனை மிகைத்துதான் நிற்கும். அப்ப அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதோடு நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக நம்முடைய மனோ இச்சைக்கு பிரகாரம் என்னுடைய மனசுக்கு இப்படித்தான் தெரியுது என்று அவனை செய்யக்கூடாது. இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கஷ்டமாக்க கூடாது. அப்ப இந்த முகத்தை மறைக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பெண் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு மிக மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும் பொழுது இஸ்லாமிய பெண்கள், சஹாபி பெண்கள், அவங்க அல்லாஹ் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொன்னானோ அதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி ஆடை அணிய சொல்கின்றான் இஸ்லாமிய பெண்களுக்கு? 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியூ, நபியே, குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாயில் மூமினீன், நபியே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வ நிசாயில் மூமினீன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எல்லா பெண்களுக்கும், யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எல்லா பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் யாருக்கெல்லாம் சொல்ல சொல்கின்றான்? நபி உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வ நிசாயில் மூமினீன்,
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் மீது ஜில்பாப் என்ற நீலங்கிகளை அணிந்து கொள்ள வேண்டும், தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உத்தரவு போடுகின்றான். ஒரு மூமினான பெண்கள் எப்படி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக, அவர்கள் ஜில்பாப் ஜில்பாப் என்று சொன்னால் நீலங்கி, விசாலமான நீலங்கி, அவர்கள் விசாலமான நீலங்கியால் அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் மீது தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். இதை எதற்காக அல்லாஹ் இப்படி அணிய சொல்கின்றான்? ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْنَ, அவர்கள் அறியப்படுவதற்கு இதுதான் மிக நெருக்கமானது. ஒரு இஸ்லாமிய பெண் அல்லாஹ் பர்தானியை சொல்லிவிட்டு எதற்கு தெரியுமா இந்த ஜில்பாப் அணிய வேண்டும்? அவர்கள் அறியப்படுவது என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய பெயர் என்ன, அட்ரஸ் என்ன, வீடு என்ன, நம்பர் என்ன, இப்படி அறியப்படுறதா? அவங்க பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே அந்த பெண்ணை பார்த்திருந்தால் திரும்ப பார்க்கும்போது இவங்க தான் தெரியும். அது முதல் தடவை பார்த்து விட்டு இரண்டாவது தடவை பார்க்கும்போது நாம முதல்ல இவங்க தான் பார்த்தோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் ஹிஜாபை ஜில்பாபை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். எப்படி கடமையாக்கிற நோக்கம் என்ன? தாலிக்க அதுனா யோரஃப்ன, அவர்கள் அறியப்பட வேண்டும், அவர்கள் யார் என்று தெரிய வேண்டும். இதற்குத்தான் அவர்கள் ஜில்பாபை அணிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா யூதைன், இப்படி அவங்க யார் என்று அறியப்படும் பொழுது எந்த தொல்லையும் அவர்கள் படுத்தப்பட மாட்டார்கள். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய 3 பேருக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். நபிகள் நாயகத்துடைய மனைவி, இந்த மனைவிமார்களுக்கு இந்த ஜில்பாபை விட இன்னும் அதிகமான சட்டங்களையும் அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது பின்னாடி விளக்குவோம். அப்ப ஜில்பாபுடைய நோக்கம் என்ன? பெண்கள் பர்தா அணிவதுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் பர்தா அணிய வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு அதனுடைய நோக்கம் அதுனா யூரஃப்ன, அவர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும். ஒரு பெண்ணு அவங்க பர்தா அணிந்து விட்டு வெளியே வர்றாங்கன்னு சொன்னா, அவங்க ஜில்பாப் அணிந்து விட்டு வெளியே வர்றாங்கன்னு சொன்னா அவங்க அறியப்படுவதுதான் நோக்கம். அப்ப அறியப்படுறத வச்சுக்கிடுங்க, அவங்க ஜில்பாப் அணிய பர்தா முறையை பேணவில்லை என்று ரப்பல் ஆலமீன் செய்ய சொல்லி காட்டுறான். நாம இந்த மாதிரி அல்லாஹ் பெண்கள் முகத்தை காட்டலாம் சொல்றோம் பாருங்க. இது எதற்காண்டி? ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். ரப்பல் ஆலமீன் நீங்க பெண்கள் முகத்தை பார்த்து ரசிக்கிறதுக்காண்டியா? இந்த மாதிரி ஒருவன் கேள்வி கேட்டான்னு சொன்னால் அவன் வழிகாட்டில் போகின்றான். நாங்க பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்று சொல்வதற்கு காரணம் ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவு போடுகின்றான். நீங்க ஜில்பாப் அணிந்து வெளியே வரும்போது தாலிக்க அதுனா யோலஃப்ன, அவர்கள் யார் என்று அறியப்படுவதற்கு அதுதான் சிறந்தது, நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த அல்லாஹ் சில உத்தரவு மார்க்கத்தில் போடும்போது அவங்க சில சுய தேவைகளுக்காக மறைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். ஒரு டாக்டர் இருக்காரு, ஆபரேஷன் பண்ணும்போது அவர் என்ன செய்வாரு? முகத்தில் அணிந்து கொள்வார். ஒரு பெண்ணுக்கு ஒரு விகாரம் ஒரு ஆசிட்டை வீசிட்டான், அது ஒரு கண்ணாபரேஷன் பண்ணிருக்காங்க. கண்ணாபரேஷன் பண்ணும்போது சுய தேவைக்காண்டி அவங்க மறைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அது சுய தேவைக்காண்டி மறைச்சா தப்பு கிடையாது. ஆனால் மார்க்கம் என்ற பெயர்ல ஒரு பெண்ணு மறைத்துக் கொண்டு வெளியே வந்தான்னு சொன்னால் அது இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவது. முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியே வருவாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிரானது, நபிகள் நாயகத்துடைய வழிமுறைக்கு எதிரானது என்பதை நாம் தெளிவாக பார்க்கணும். இந்த விஷயத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த அல்லாஹ் பெண்கள் இந்த மாதிரி ஜில்பாப் அணிய வேண்டும், நீலங்கி அணி அல்லாஹ் உத்தரவு போடுறான் பாருங்க. இதுக்கு பிறகு நபிகள் நாயகம் காலத்துல எப்படி நடந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் தரப்பு நம்ம தரப்பிலிருந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. சஃபாவுல் ஹத்தைன், அதாவது கருப்பு கண்ணமுடைய பெண்ணை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லதா ஒரு செய்தியை சொல்லிட்டு அது சம்பந்தமா இல்ல, அதுக்கு சபிலத்து நிசா, சமூகத்தில் அடித்தட்டை சார்ந்த பெண் என்று ஒரு ஹதீஸையும் வாசிச்சோம். அதுக்குள்ள நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, ஆதாரத்தை வைக்க முடியல. அத நேரத்தை வீணடிச்சுட்டாங்க, தெரிவில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது அது சரியான ஒரு நிலையே கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல சொல்லதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்க. அது பிரிண்டர் ஃபால்ட்டா இருக்கிறதுனால இன்ஷால்லா நம்ம அதை கொடுக்குறோம், சரிங்களா? பிஜே சொன்னதுக்கு என்ன ஆதாரம், அது வீடியோ இருக்கு, அதை நம்ம இன்ஷால்லா சொல்லுவோம். அதுக்கப்புறம் விவாதத்தில் நாங்க ஒரு நிலைப்பாட்டை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு சரியான ஒரு நிலையில இல்ல,
முகத்தை மூடலாம்னு சொல்றீங்க. மூடுறது தப்பில்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் நீங்க வந்து அந்த விஷயங்கள்ல பதில் கொடுக்கும்போது, ஒரு சகோதரர் கேள்வி கேட்கும் பொழுது ஆங்கிலத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஆன்லைன் அஷ்ரப் துபை, துபைல இருந்து வந்து அஷ்ரப் என்ற ஒரு சகோதரர் என்ன பண்றாரு, ஆங்கிலத்துல சில ஆதாரங்கள் எல்லாம் அடுக்கி முகத்தை மூடுதான் ஆகணும் அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த சம்பவத்தை சொல்லிடுறோம். நம்ம ஏதாவது இட்டுக்கட்டி சொல்றோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து சித்தரிக்கிறாங்க. அப்போ அந்த ஆன்லைன்ல இவங்க பதில் சொல்லும் போது கடைசி என்ன முடிக்கிறாங்க, முகத்தை மூடுவதும் திறந்து வைப்பதும் வந்து கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அதுக்குதான் நாங்க சொன்னோம், உங்களுக்கு இரட்டை நிலை இருக்கு, ஒரு நிலையில நீங்க இல்ல. விவாதத்தில் நீங்க வந்து ஒரு விஷயத்தை தீர்க்கமாக சொல்லி இருந்தாலும் நீங்க வந்து இரட்டை நிலையை ஏன் ஆன்லைன்லயோ உங்களுடைய பத்திரிகைகளையும், ஆன்லைன்றது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நிலை, அப்ப அதுல வந்து உங்களுடைய செய்தியை நீங்க தீர்க்கமா சொல்லணும். அதுக்குதான் நாங்க சொன்னோம் நீங்க இரட்டை நிலையில இருக்கீங்க, விவாதத்துல ஒண்ணு சொல்லிட்டு அங்க ஒண்ணு கருத்தை சொல்றீங்களேன்னு சொல்லி இரட்டை நிலையில சொன்னோம். அதுக்கு விவாதத்துக்கு நாங்கள் எதை ஒத்துக்கொண்டோமோ அதுதான் பேசணும் அப்படின்றீங்க. அதுக்கு நாங்க மாற்று கருத்து தெரிவிக்கல. நீங்க எதை இங்க வைக்கிறீங்களோ அதுக்கு நாங்க ஆதாரம் வைப்போம், நாங்க எதை வைக்கிறோமோ அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. அதுல ஏதாவது மாற்றி சொல்லுமா, மாற்று கருத்தே கிடையாது. தாராளமாக நீங்கள் எதை சொல்றீங்களோ அதுக்கு மாத்தி பேச மாட்டோம். விவாதத்தில் யார் யார் எந்தெந்த விஷயங்களை சொல்கிறார்களோ, எந்தெந்த ஆதாரங்களை வைக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த விஷயங்களுக்கு அவர்கள் பொறுப்பு. இதுல நாங்க விவாதத்தை ஒப்பந்தத்தை மீறி எல்லாம் போல அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சித்தரிக்க கூடாது. அதை முதல்ல விளங்கிக்கிடணும் இந்த ஒரு விஷயத்த. அதே மாதிரி முகம் மூடுவது சம்பந்தமாக எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்றீங்க. தபாவுல் கத்தையினுடைய விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, முகம் திறந்து வச்சிருக்கிறதுக்கு மிக ஆணித்தரமான ஒரு ஆதாரமா நீங்க சொன்னீங்க. இல்ல, அங்க முகம் திறந்து வைப்பதற்குண்டான நேரடி வாசகமோ அல்லது சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தி கூட அங்க இல்ல. அந்த தபாவுல் கத்தையினுடைய விஷயத்துல அது வந்து அடித்தட்டு பெண்ணுடைய விஷயமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. அந்த மொழிபெயர்ப்பையும் சொல்லி காட்டிட்டு ஆதாரத்தை அடிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம், எந்த ஆதாரத்தையும் அவங்க எடுத்து வைக்கிற அப்படின்ற ஒரு நிலையும் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சகோதரர் பிஜே அவர்கள் பேசக்கூடிய அந்த வீடியோ கிளிப்ல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு, சகோதரர்கள் அவர்கள் எதிர்த்தரப்புடைய சகோதரர்கள் கூட அந்த வசனத்தை வாசிச்சாங்க. நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் வந்து ஜில்பால் என்கின்ற ஆடையை போட சொல்லுங்க. அதே மாதிரி பிரத்யேகமா இன்னொரு வசனத்துல வருது, நபிமார்களுடைய மனைவிமார்கள் வந்து அவர்களுடைய முகங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்லியே தெளிவான ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு பிரத்யேகமா ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இதை கூட என்ன சித்தரிச்சு சொல்றாருன்னு சொன்னா, அந்த வீடியோ கிளிப்ல ஆவடியில பேசும்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அவர் என்ன பதில் சொல்றாரு, ஐஷா அதாவது நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு இப்படி ஒரு பிரத்யேகமான சட்டம் இருந்தது, ஆனாலும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிற்காலத்துல இவங்களா சொல்லக்கூடிய வாசகம் இது விஷயமே இல்ல, இப்படியான ஒரு சம்பவங்கள் இல்ல. பிற்காலத்துல ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரணமாக வர துவங்கி விட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. இது ஹதீஸ்லயோ அல்லது வரலாற்று ரீதியாகவோ அல்லது அவங்களாவே வெளிப்படுத்தினதாகவோ ஏதாவது சம்பவம் நீங்க சொல்லணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு வசனம், நீங்க ஒப்பந்தத்தினுடைய விஷயம் என்ன, அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது. அப்படி மாற்று கருத்து கொள்வது ஒரு முஸ்லீமின் அழகல்ல அப்படின்னு சொல்லிதான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து ஒரு சட்டத்தை சொல்லி இருக்க, நபிசுல்லாசனம் அவர்களுடைய நபிசுல்லாசனம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கே அந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்க, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பேணுதலான ஒரு சஹாபிய பெண்மணி, நபிசுல்லாசனம் அவர்களுடைய மனைவி. அப்ப இவங்க எப்படி அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை மீறி எப்படி போயிருப்பாங்க? அப்ப நீங்க சொல்றீங்களே முஸ்லிம்கள் ஒரு உண்மை முஸ்லிமுக்கு வந்து சட்டத்தை மீறுவது அழகில்லைன்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் உங்களுடைய விவாதத்தினுடைய வாதம். இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரணமாக வர துவங்கிட்டாங்க, குர்ஆனுடைய வசனத்துல அவங்க பொருட்படுத்தல என்கிற ஒரு கருத்தை நீங்க என்ன பண்றீங்க சொல்றீங்க. ஆக அந்த விஷயத்துல சரியான ஒரு நிலையை காட்டுங்க, நாங்க தெளிவில்லாம பேசலன்னு சொன்னீங்க. தஃபாவுல் கத்தைன்றது உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மிக ஆணித்தனமாக நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம், அதை நாங்க உடைக்கணும். ஏன் என்று சொன்னால் விவாதத்தினுடைய முக்கிய அம்சமே அதுதான். நாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தை விட எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சில ஆதாரங்கள் சொல்றாங்க பாருங்க, அதற்கு நாம் தெளிவாக பதில் சொல்வதுதான் விவாதத்தினுடைய மிக முக்கிய அம்சம். அதன் அடிப்படையில் தான் பதில் சொல்லணும்.
தேவையில்லாமலாம் நாங்க பேசல. இது ஒரு விஷயம். அதாவது இந்த விஷயம் தொடர்பாக வந்து சகோதரர் அப்துல் நாசர் அவங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நாசுக்கா கையாளணும் அப்படின்னு தான் நினைச்சோம். விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முகத்தை மறைக்கக்கூடாது என்பதற்கு வந்து என்ன சான்றுகள் முன்வைக்கிறாங்களோ அந்த சான்றுகளுக்கு பதில் சொல்லுறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் எடுத்தோம். மற்றபடி முகத்தை மறைப்பதற்கான சான்றுகளை எடுத்து வைப்பதற்கு எங்களுக்கு எந்த தயக்கம் ஒருபோதும் கிடையாது. ஏன்னா அந்த விஷயங்கள் நம்ம எடுத்து வச்ச பிறகு இதெல்லாம் திறந்து வைக்கலாம் என்பதற்கான சான்று அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் சொல்லுவாங்க. எனவேதான் நாங்கள் அந்த விஷயத்தை இது பண்ணுமே தவிர சௌரவ் சொன்ன வார்த்தையை வந்து நான் திரும்ப உங்களுக்கு பதிவு செய்யறேன். அந்த விஷயம் அவங்க தெளிவா அந்த வார்த்தையை சொன்னாங்க. அநேகமா மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கம் என்ற பெயரில் ஒரு பெண் வந்து முகத்தை மறைக்க விரும்புவாரே ஆனால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது. இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் இந்த நிலைப்பாட்டு சௌரர்கள் அனைவரும் உறுதியா இருக்கணும். இதுதான் முக்கியமான செய்தி. இதை நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஷால்லா நிறைய பேசுவோம். ஒரு பெண்மணி வந்து மார்க்கம் என்ற பெயரில் நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை முக்கியமா கவனிங்க. ஒரு இஸ்லாமிய பெண் மார்க்கம் என்ற பெயரில் முகத்தை மறைத்து முகத்தை மறைத்து கொண்டு வருவாரேயானால் அது இஸ்லாத்திற்கு எதிரானது. மார்க்கம் என்ற பெயரில் எந்த ஒரு பெண்ணும் ஒருபோதும் முகத்தை மறைக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு அம்சமே இஸ்லாம்ல அறவே கிடையாது என்பதை சோதரவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நிலைப்பாட்டை நீங்க குழுக்கு அனைவருமே அது தனிப்பட்ட கருத்து கிடையாது. இது சபையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இந்த நிலைப்பாட்டை உங்க கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உறுதியா இருக்கணும். முகத்தை மறைக்கிறதுங்கிற நிலைப்பாடுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெண் வந்து முகத்தை மறைச்சு அது மார்க்கம் நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு இஸ்லாத்துக்கு எதிரானது. இதுதான் உங்க நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு சோழர்கள் உறுதியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேராளமான சான்றுகளை முன்வைப்போம். அநேகமா இந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்று கருத்து தான் சொல்லுங்க. ஒரு கால நிலைப்பாட்டில் நீங்க பின்வாங்கறதா இருந்தாலும் பின்வாங்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் ஒன்றும் சொல்ல போறது ஒன்றும் கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த இந்த நிலைப்பாட்டில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பேச வசதியா இருக்கும். விஷயம் முதல்ல வந்துடும். சௌரவ் அவங்க சான்றுகளா நிறைய சொன்னாங்க. நம்ம சான்றுகள் இன்ஷா அல்லாஹ் வரிசையா சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து முகம் திறந்து வைப்பதற்கான சான்றை மறுக்கும் போது அது தேவையில்லாத ஒரு காரியம். லட்டு மாதிரி கிடைச்ச நேரத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. லட்டை யாரும் வீணடிக்க மாட்டாங்க உலகத்துல. நம்மளும் இன்ஷா அல்லாஹ் வீணடிக்க மாட்டோம். ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம வந்து ஒரு நாசுக்கா விஷயத்தை அணுகலாம் அப்படின்னு நினைச்சோம். நம்ம சான்றுகள் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சான்றுகள் அடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கால நேரம் பத்தாம போயிருமோ ஒரே நாளாச்சு அப்படின்னு பயந்தோம். முதல்ல வந்து எது முகத்தை மறைக்கக்கூடாது என்பதற்கான சான்றுன்னு சொல்லப்படுதோ அதை மறுத்துட்டோம் சொன்னா விஷயம் எல்லாம் சரியாயிரும். எல்லாமே இன்ஷா அல்லாஹ் சரியாயிரும் நம்ம நினைச்சோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன விருப்பப்பட்டீங்களோ அந்த காரியத்தை நாங்க செய்யறோம். அதாவது முகத்தை மறைப்பதற்கான என்ன சான்றுகள் இருக்கிறதோ அந்த சான்றுகளை நான் முன்வைக்கிறோம். அந்த விஷயத்தை முதல்ல எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேணாம். முதல்ல வந்து ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து முகத்தை திறந்து வைப்பதற்கான என்ன சான்றுகள் இருக்கோ அந்த விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். முகத்தை திறந்து வைக்க கூடாதுன்னு சொல்லப்படக்கூடிய தர்க்க ரீதியான சான்றுகள் அறிவுபூர்வமான நாங்க அதை அறிவிப்பு ஏற்றுக்கிறது கிடையாது விஷயம். தர்க்க ரீதியான சான்றுகள் என்னவோ அந்த சான்றுகளை பத்தி பேசலாம். இந்த மாதிரி வரிசைய வகையா பேசினா வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா வந்து அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஏற்பட்ட மக்கள் உங்களுக்கு விஷயம் தெளிவா புரியும். ஆனா வரக்கூடிய மக்களுக்கு வந்து சில மக்கள் வந்து அண்மையில் இஸ்லாமத்தை உணவு மனிதர் கூட வந்திருக்காங்க. நாங்க ஒரு கூட்டுறதையும் சொன்னோம். இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் வந்து விஷயம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனவே பகுதி வாரியாக சொல்லிட்டு அவங்க ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். விஷயம் முதல் டாபிக்கா நம்ம எடுத்துக்குவோம். முகத்தை மறைப்பதற்கான சான்று. இன்ஷா அல்லாஹ் அந்த சான்றுகளை நம்ம சொல்றோம். அது மறுப்பு கருத்துகள் விளக்கங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது விளக்கம் தெரிஞ்சா சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ். சரி, முதல்ல பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ் தொடர்பான செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் தான். அதை பத்தி நம்ம அதற்கு பதில் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் சௌரர்கள் வந்து வேற செய்திகள் போகலாம். அந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் சரியான ஹதீஸ். அது வழக்கம் போல வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து அங்க வந்து இந்த வீடியோ பதிவு தொடர்பான செய்திகள் சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை காமிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் தான் நாங்க மிக வலுவாக சொல்லக்கூடிய செய்தியில் ஏராளமான செய்தியில் அதுவும் ஒன்று. அதாவது புகாரியினுடைய 4141வது ஹதீஸ் மற்றும் 4750வது ஹதீஸ் ஆகிய ரெண்டு அந்த ஹதீஸ்ல இருக்கு. மற்ற செய்திகள் அது இருக்கு. அதுல வரக்கூடிய வாசகமாகிய நேரம் இல்லாதனால சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம வந்து நேரத்துக்கு வீணடிச்சு சொல்லிடக்கூடாது, அதனால சொல்லிடுறோம். ஃபுல்லா வாசகம் நேரத்துக்கு வீணடிச்ச மாதிரி தான். அப்ப வந்து அதுல வரக்கூடிய செய்தியான நான் வந்து என்னுடைய முகத்தை என்னுடைய ஜில்பாவை கொண்டு மறைத்துக் கொண்டேன் அப்படின்ற தெளிவான ஒரு வாசகம். இது வந்து வியாக்கியம் தொடர்பான சஃபாவுல் ஃபத்தைன் மாதிரியோ அல்லது பின்னாடி வரக்கூடிய இஸ்மாயில் தொடர்பான ஹதீஸ் மாதிரியோ அல்லது வஹபா தொடர்பான ஹதீஸ் மாதிரியோ மற்ற ஹதீஸ்கள் மாதிரி கூடகமான செய்திகள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் தொடர்பான ஒரு தெளிவற்ற செய்தியாகவும் அந்த மாதிரி விஷயம் இது கிடையாது. இது அற்பட்டமான தெளிந்த வார்த்தை. இது ஃபகம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, என்னுடைய மேலாடையை கொண்டு, மேலாடை சோறு மொழி வைத்தாங்க, என்னுடைய மேலாடையை கொண்டு நான் என்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டேன் என்பது அப்பட்டமான தெளிவான செய்யான பேசல். அந்த நிலைப்பாடு எப்போது அந்த நிகழ்ச்சி தொடர்பான செய்தி அதாவது இஃப்கு தொடர்பான செய்தி அவதூறு தொடர்பான செய்தியில் அந்த ஹதீஸுடைய துவக்கத்திலே இருக்கு. இது ஹிஜாபுடைய சட்டம் இறக்கி அருளப்பட்டதற்கு பின்னால் நடந்ததாகும் என்ற வார்த்தையும் தெளிவாகவே இடம்பெற்றிருக்கு.
எனவே ஒரு அந்நிய ஆண் முன்னால் தன்னுடைய முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான அழுத்தம் திருத்தமான ஒரு சான்று இது. இதை நம்ம கேள்வி கேட்டணும். உடனே முகத்தை திறவைப்பதற்கான சான்றுகள் இப்ப சொல்லக்கூடாது இல்ல, சொல்லலாம் உங்க இஷ்டம், நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு கோர்வையா பேசிட்டு போனோம்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும். எனவே இந்த ஹதீஸ் தொடர்பான விஷயத்தை நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மனுஷனா தொடர்ச்சியாக அந்த பதில் திருப்திகரமா இருக்காது. அது சப்ஜெக்ட் நம்ம அடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா பேசிட்டே போகலாம். அந்த தொடர்பான ஹதீஸுடைய வாசகம் இந்த ஹிஜாப் தொடர்பான செய்திகளை சொன்னோம். அந்த ஹிஜாபுடைய வார்த்தைகள் தொடர்பாக பாருங்க. அதுல தெளிவாகவே ஹிஜாபுக்கு பின்னர் அப்படிங்கிற வார்த்தை தெளிவாக இடம்பெற்றிருக்கு. அந்த ஹதீஸுடைய வாசகம் ஹதீஸுடைய வாசகத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத அன் யخرج அக்ரா பைன அஸ்வாஜிஹி ஃபயத்துஹுன்ன خرج சஹமாஹா خرج மின்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி பாருங்க விஷயத்தை இந்த மாதிரி ஒரு கோர்வையா கொண்டு போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கடந்த அமர்வுடைய கடைசி விளிம்புல தான் அவங்க தரப்பு நிலைப்பாடு என்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நாம கடந்த அமர்வுல மிக தெளிவான முறையில நாம் நிரூபித்தோம், பெண்கள் முகத்தை கண்டிப்பாக திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்ற திருக்குர்ஆன் வசனத்தை போட்டு நமது தரப்பு வாதத்தை மிக தெளிவான ஆதாரத்தின் மூலம் நிரூபித்தோம். அதற்கு அவர்களால் ஒரு பதிலும் கூட சொல்ல முடியவில்லை. இரண்டாவது, அவங்க கடைசி சந்தர்ப்பத்தில் பெண்கள் முகத்தை மூடணும் அப்படிங்கிறதற்கு ஒரு வாதம் வைத்தார்கள். அதே நேரத்தில் அந்த வாதத்தை கொஞ்சம் அவர் தெளிவுபடுத்தணும். இந்த ஹிஜாபுடைய வசனத்துக்கு பின்னாடிங்கிறீங்களே, அது என்ன ஹிஜாபுடைய வசனம்? குர்ஆன்ல நிறைய ஹிஜாபை பத்தி சொல்லப்படுது. இந்த கபர்ல வேதனை இருக்கும், ஹிஜாப் அந்த பக்கம் இருக்குது, 2 கடல் இருக்கு, ஹிஜாப் இருக்கு, ஏதோ ஹிஜாபுடைய வசனம் சொல்றிய, அது என்ன ஹிஜாபுடைய வசனம்? அதுக்கு பிறகு என்ன மாற்றம் வந்துச்சு எப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குங்க. இரண்டாவது, அவர்கள் இன்னொரு சகோதரர் ஒரு செய்தியை பதிவு செஞ்சாங்க. நபிமார்களின் மனைவிமார்களுக்கே பிரத்யோகமான ஒரு சட்டத்தை விமர்சனம் பண்றாங்க. நபிமார்களின் மனைவிமார்களுக்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல வரிய, அது என்ன? நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு என்ன பிரத்யேக சட்டம்? அந்த சட்டத்தை நீங்களும் கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா, அப்ப அந்த ஜில்பாபை வச்சு மூஞ்சிய மூடன ஆயிஷா எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவரும் அதை பரிபூர்ணம் விளக்கிட்டா பெண்கள் முகத்தை தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும்ங்கிறதுக்கு கூடுதலான விளக்கமும் சேர்ந்து கிடைக்கும். 2 பேர் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்றத நம்மள்ட்ட கேட்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நம்ம விவாதத்தை தொடரலாம். இல்லாட்டினா அடுத்த அமர்வுலயே விவாதம் முடிய போற மாதிரி நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க, அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா இருக்குமே, ஆனால் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைப்பாடு தான் தெளிவா நம்ம எழுதியிருக்கிறோம். கை, காலு, கண்ணு, முகம் இதை மறைக்க வேண்டும் என்று சொல்வது மார்க்கத்தின் பெயரால், இது மார்க்கம் இப்படி கட்டளையிடுகின்றது என்று சொல்வது கூடாது. இது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மார்க்கத்தை கத்து தர்ற மாதிரின்னு சொல்லி ஒப்பந்தத்தில் தெளிவாக எழுதி இருக்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தை படிக்காம வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒப்பந்தத்தில் உள்ள விஷயத்தை முதல்ல நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு தான் நாம பொறுப்பு. அந்த விவாதத்துல என்ன எடுத்து வைக்கிறோமோ அதுலதான் அதுக்கு தான் நம்ம பொறுப்புன்னு சொல்லி இருக்கிறோம். இல்ல நீங்க இந்த மாதிரி வச்சாலும் வைப்பீங்க, இந்த ஆதாரம்லாம் நீங்க காட்டினாலும் காட்டுவீங்க, இப்படி யூகத்துல பேசிக்கிட்டு போக கூடாதுங்க. விவாதத்தினுடைய ஒழுங்குமுறை அதுதான் விவாத ஒப்பந்தத்துல கையெழுத்து அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்க கையெழுத்து போட்டதை மறந்துட்டாங்களா என்னன்றது தெரியல. தயவு செய்து ஒப்பந்தத்தை படிச்சுட்டு வாங்க. ஒப்பந்தத்துல தெளிவா நம்மளுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது இப்படி சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அந்த ஆதாரத்தை நம்ம அவங்களுடைய நிலைப்பாடு அவங்களுடைய தரப்பு என்னன்றதை எடுத்து வைக்க சொன்னா நம்மளுடைய தரப்புக்கு பதில் சொல்றதுன்றது நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இந்த மாதிரி யூகத்துல பேச வேணாம் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். அடுத்து விவாதத்திலேயே நம்ம சொன்னோம், முதல் அமர்வுலேயே அழகா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாரு, நாசர் பாய் அழகா விளக்குனாப்ல, முகத்தை மார்க்கம் என்ற பெயரால மூட சொல்லக்கூடாது. ஒரு பெண்மணிக்கு 2 பல்லு இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு, அல்லது ஒரு ஆள் ஆபரேஷன் பண்றப்ப மூஞ்சிய மூடினாருன்னா அது அவருடைய விருப்பம், அது மார்க்கம் என்ற பெயரால செய்யலன்னு இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு. அதை கவனிக்காம நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படியேதான் விவாதம் போகுமே ஒழிய, தயவு செய்து விவாதத்துல எதிரணியினர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல் கோரிக்கை. ரெண்டாவது, கொஞ்சம் அடுத்த கேப்ல விவாத ஒப்பந்தத்தை படித்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, ஆன்லைன் பிஜில அப்படி எழுதியிருக்கு,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி இப்படி சொன்னீங்க, அதனால உங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுக்கு குழப்பம் இருக்கு என்பது மாதிரி சொன்னாங்க. நீங்க ஒப்பந்த விதிமுறைக்கு உட்பட்டீங்கன்னா குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நீங்க குழப்பத்துக்கு உள்ளாகிறீங்கன்னா, ஒப்பந்தத்துடைய விதிமுறைகளை பேணாமல் எதை நம்ம இந்த வாரத்தில் எடுத்து வைப்போமோ அதை பத்தி நம்ம பேசணும். அதை விட்டுட்டு அங்க பேசுனீங்க இங்க பேசுனீங்க இங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரத்தான் செய்யும். அதனால ஒப்பந்த விதிமுறையை நீங்க முதலாவதாக பேணிக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொன்னா, சஃபாவுல் ஹத்தைன்ங்கிறது அவங்க ஆதாரத்தை வைக்கவில்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் சஃபாவுல் ஹத்தைனை ஆதாரமாக வைக்கவில்லையா? அதென்ன நீங்க முகத்தை மறைக்கணுங்கிறதுக்கு ஆதாரமா? அது விவாதத்துல நாங்க எடுத்து வைக்கணும், எங்க ஆதாரத்தை நாங்க எடுத்து வைக்கணும். அப்ப நீங்க பதில் சொல்லணும். நாங்க வைக்காம அங்க நீங்க இதை சொல்றீங்க உங்களோட நிலைப்பாடா இருக்குது இப்படி பேசினா இது பயானே தவிர இது விவாதம் கிடையாது. இது ஒரு பயான் தான். சும்மா எதையோ பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, அதை பேசணும். நாங்க எடுத்து வைக்கிறது பதில் சொல்லுங்க. ஐயூரப்பனுக்கு வச்சோம்ல அதுக்கு பதில காணா, எதை எடுத்து வச்சோமோ அதுக்கு பதில காணா, எடுத்து வைக்காத விஷயங்கள்னு சொல்லி எங்க நிலைப்பாட்டுக்கு ஆதாரம், உங்க நிலைப்பாட்டுக்கு எது ஆதாரங்கிறத கூட நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள். அப்புறம் சஃபாவுல் ஹத்தைன் எடுத்து வச்சுட்டாங்க. நாங்க கேட்டோம் சஃபாவுல் ஹத்தைன் கொடுங்கன்னு. இதோட 3-4 தடவை கேட்டுட்டோம். கொடுத்துட்டாங்களா? சரி, இப்பதான் வந்திருக்குது. அதுலயும் அவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம தெல்ல தெளிவா விளக்குவோம். உங்க நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. உறுதியா தான் இருக்கிறோம், ஒப்பந்தத்திலையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நாங்க உறுதியா இருக்கிறோங்கிறதுல உங்களுக்கு உறுதி இல்லை, மறுபடியும் நீங்க குழம்புறீங்க. அது மாதிரி ஒரு ஹதீஸை எடுத்து காட்டினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். அது ஹிஜாபுடைய வசனம் இறங்கியது பிறகு என்ற காரணமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்குள்ளேயே இந்த விஷயத்துல முரண்பாடு இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார், நபியின் மனைவிமார்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிரத்யேகமாக உள்ள சட்டம் இது அப்படின்னு சொன்னார். அப்ப பிரத்யேகமாக உள்ள சட்டம் என்று சொன்னால் அப்ப நீங்க ஏன் எல்லா பெண்களும் முகத்தை மறைக்கணுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறீங்க? அவரு சொல்றாரு பிரத்யேகமான சட்டம்னு. ஆனா அதுக்கு பக்கத்தில் உள்ள சகோதரர் என்ன பண்றாரு, எல்லா பெண்களும் முகத்தை கண்டிப்பா மறைக்கணும்னு ஆதாரம் கொண்டு வைக்கிறார். அப்ப உங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கிறது, அந்த முரண்பாட்டை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, பெண்கள் மார்க்கம் என்ற பெயரால அவங்க முகத்தை மறைக்க கூடாது, அவங்க முகத்தை வெளிப்படுத்ததான் வேண்டும் என்பதற்கு நாம முதல்ல ஒரு ஆதாரம் எடுத்து வைத்தோம். அடுத்து இரண்டாவதாக ஒரு ஆதாரத்தை நாம் எடுத்து வைக்கின்றோம். அதாவது திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தில் 52வது வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு 9 மனைவிமார்கள். இந்த 9 மனைவிமார்கள் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா இவங்க நபிகள் நாயகம் கடைசியா யாரை திருமணம் முடிச்சாங்களோ அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு உத்தரவை நபிகள் நாயகம் போடுகின்றான். என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யஹில்லு லக்க நிசாஉ மின் பஅது, நபியே இவர்களுக்கு பிறகு நபியான எத்தனை திருமணம் முடித்தாங்களோ இவங்களுக்கு பிறகு நீங்க வேறு எந்த பெண்களையும் திருமணம் செய்வது உங்களுக்கு ஹலால் கிடையாது. வலா அந்த பத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜின், நீங்க கடைசியா எத்தனை பெண்களை திருமணம் முடிச்சாங்களோ அவங்களை தலாக் செய்து விட்டு வேறு பெண்களை அவர்களுடைய இடத்துல கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, வைப்பது கூடாது. வலவு அஜபக ஹுஸ்னுஹுன்ன, அந்த வேறு பெண்களுடைய அழகு உண்மை கவர்ந்த போதிலும். அல்லாஹ் எப்ப சொல்றான், நபியே நீங்க நபிகள் நாயகம் கடைசி எந்த திருமணம் முடிச்சாங்களோ அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான் பின்னாடி காலகட்டத்தில். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், லா யஹில்லு லக்க நிசாஉ மின் பஅது, நீங்க கடைசியா கல்யாணம் முடிச்சீங்களே அதுக்கு பிறகு வேற எந்த பெண்களையும் கல்யாணம் முடிக்க கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கணுங்கிற பேர்ல யாரையும் பார்க்க கூடாது. அவலா அந்த பத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜின் வலவு அஜபக ஹுஸ்னுஹுன்ன, வேறு பெண்களுடைய அழகு உன்னை கவர்ந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த பெண்களை தலாக் விட்டு விட்டு வேறு பெண்களை மனைவியாக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடும்போது வேறு பெண்களுடைய கல்யாணம் முடிக்க கூடாதுங்கிற வசனம் இது. நபிகள் நாயகம் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் முடிக்க கூடாது. வேறு பெண்களுடைய அழகு உங்களை கவர்ந்தாலும் நீங்க இந்த பெண்களை தலாக் விட்டு என்ன செய்யக்கூடாது, மற்ற பெண்களை நீங்க மனைவியா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு பெண்ணுடைய அழகு எப்போ கவரும், ஒரு பெண்ணுடைய அழகு முகத்தை பார்த்தா தான் நிச்சயம் கவரும். ரப்பூல் ஆலமீன் முகத்தை மறைக்க கூடாதுன்னு சொன்னா அதுதான் சட்டம். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் அந்த உத்தரவை போடுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருந்தால் அல்லாஹ் அந்த உத்தரவு போடுவானா, அந்த பெண்களுடைய அழகு கவர்ந்தாலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். நபிகள் நாயகம் வேற இந்த உலகத்துல இறையச்சத்திற்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் நாங்க வேற மாதிரி பார்க்கவும் மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஒரு பெண்ணு வெளியே செல்லும் போது முகத்தை பார்த்து அழகு கவர்றதுதான். அப்ப இந்த வசனமும் தெளிவா காட்டுது, நபிகள் நாயகம் காலத்தில் மூமினான பெண்கள் அவங்க ஜில்பாப் அணிந்திருந்தார்கள், பர்தா முறையை பேணினார்கள். பர்தா முறையை பேணும் போது அவங்களுடைய அழகு உண்மை கவரும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால்
அவங்க முகத்தை மறைக்கல, முகத்தை மறைக்காமல் தான் மூமினான பெண்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே மார்க்கம் என்ற பெயர்ல முகத்தை மறைப்பது அது வழிகேடுதான், அது மார்க்கத்துக்கு எதிரானதுதான் என்பதை நாங்க என்ன செய்யறோம், நிலைப்பாட்டிலே சொல்லி இருக்கிறோம். திரும்பவும் நாங்க என்ன செய்யறோங்க, இரண்டாவது ஆதாரத்தின் மூலமாக எடுத்து வைக்கின்றோம். அடுத்து சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் அடுத்த ஆதாரங்களை என்ன செய்வார்கள், எடுத்து வைப்பார்கள். அதாவது சஃபாவுல் ஹத்தைனுக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆதாரம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஆதாரமா வைக்கிறோம்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பதிலை தயாரிச்சிருந்திருக்கணும். இத்தனைக்கு சொன்னாங்க, நான் அது பலகீனமான அறிவிப்பு, அந்த அறிவிப்பை காட்டவில்லை, சஹீஹான அறிவிப்பை காட்டுகிறேன். சஹீஹான அறிவிப்பு எந்த லட்சணத்துல இருக்குதுன்னு பாருங்க. அந்த அவங்க சொன்ன நூல்ல அவங்க கொடுத்த குறிப்புல பாருங்க. அப்துல் ரஸாக் அறிவித்தார், அப்துல் ரஸாக்கு மாமர் அறிவித்தார், மாமருக்கு கத்தாதா அறிவித்தார், கால ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க என்று வருகிறது. ஹதீஸ் சரியான முழுமையான தொடரா இருந்தா ரசூலுல்லாஹ் இருந்து சஹாபி கேட்கணும், சஹாபிட்டு இருந்து தாபி கேட்கணும், தாபிட்டு இருந்து இப்படித்தானே வரணும். ஆனா அங்க எப்படி இருக்குது, கத்தாதா சொன்னார்னு அதோட முடிக்குது. கத்தாதா யாரு? அவர் சஹாபியுடைய பட்டியலில் வரக்கூடியவரா? சஹாபிங்கிறதுக்கு உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா? அவர் சஹாபியே கிடையாது. இது அறிவிப்பாளத்தோட முறிஞ்சு போன செய்தி. அப்ப அது பலகீனம், இது சரின்னு வர்றாங்கன்னா சரி லைஃப் என்பதை கூட அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில இல்ல. பலகீனமான அறிவிப்பை கொண்டு வந்து அதை அவர்கள் ஆதாரமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த அறிவிப்புல கூட அடித்தட்டு பெண்கள் அதுக்கு அர்த்தங்கிறாங்கல்ல, அதுவும் தப்பு. ஏன்னா அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல மின் சஃபலத்தின் நிசாயி சஃபாவுல் ஹத்தைன், அடித்தட்டு பெண்ணாகவும் கன்னங்கள் கருத்த பெண்ணாகவும் இருந்த ஒரு பெண்மணி கேட்டார். சஃபாவுல் ஹத்தைனுக்கு அடித்தட்டு பெண் அர்த்தம் இல்ல, அந்த அடித்தட்டு பெண் என்பது வேறொரு வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் கன்னங்களும் கருத்த பெண்மணி, அரபு தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு தெரியும், ரெண்டு வருது. அடித்தட்டு பெண்ணாகவும் இருந்தார், அது சஃபலத்தின் சாங்கிற வார்த்தை வருது. சஃபாவுல் ஹத்தைன், கன்னங்களும் கருத்த பெண்மணி. ஹத்தைன்னா என்ன, டிக்ஷனரி எடுத்து பாருங்க, இரண்டு கன்னங்கள், தெளிவான ஒரு வார்த்தை. இன்னொன்று ஒரு பேச்சுக்கு அடித்தட்டு பெண்ணு விதப்பு பெண்ணை அர்த்தம் வைக்கிறீங்கல்ல. பெருநாள் தினத்துல ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, அவங்க முகத்தை மூடி இருந்தா அவங்க விதவ பெண்மணின்னு அறிவிக்கக்கூடிய ஜாபிர் அலி உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அப்ப முகத்தை மூடி இருந்தா கண்டுபிடிச்சிடலாமோ இது விதவ பெண்ணு சொல்லி, இது அடித்தட்டு பெண்ணுன்னு சொல்லி? அப்ப நீங்க வைக்கக்கூடிய அர்த்தம் அடித்தட்டு பெண்ணு விதவ பெண் என்று வைத்தால் கூட கேள்வி கேட்ட பெண்ணை அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் முகம் திறந்த நிலையில் தான் கேள்வி கேட்டுள்ளார்கள். நுழலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம வைக்காத ஆதாரத்தை வச்சு அது அவங்களுக்கு இப்ப எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சஹாபி பெண்கள் முகத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது சௌரத்தினுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை தெளிவுபடுத்துறோம். சௌரத் சைஃபுதீன் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமாருக்கான பிரத்யேக சட்டம் இருப்பதாக அவங்க ஒருபோதும் அந்த வாதத்தில் எடுத்து வைக்கல. அவங்க சொன்ன செய்தி என்னன்னு கேட்டா, சௌரத் ஜைனுலாபின் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அவங்க அந்த ஹதீஸ் அந்த திருவசனம் தொடர்பான செய்தியில அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ஹிஜாப் தொடர்பான சட்டத்தில் அவங்களுடைய மனைவிக்கு பிரத்யேகமான பதிவுகள் ஏற்கனவே இருக்கும், வீடியோல பாருங்க. அந்த செய்திகளில் அவங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிக்கான விஷயம் இந்த மாதிரி, அதாவது மற்ற பெண்களுக்கான சட்டம் இந்த மாதிரி அவங்க தனியா சொல்லல. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ரிவாயத் பண்ணாங்க, விஷயத்தை சொன்னாங்க, அவ்வளவு அறிவிப்பு செஞ்சாங்க, அவ்வளவுதான். இந்த வீடியோ பதிவை நீங்க பாத்தீங்கன்னா விஷயம் தெளிவாகவே தெரிய வரும். எனவே சம்பந்தப்பட்ட ரெண்டு சோழர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு, அது தீர்க்க முயற்சி பண்ணுங்கிறது சரியான ஒரு வாதம் கிடையாது, ஒரு நியாயமான அணுகுமுறை கிடையாது. அது ஒன்று முதல் விஷயம். அது இரண்டாவது, நம்ம இந்த திருவசனம் தொடர்பான செய்தி, அதாவது சூரத்துல் அஹ்ஸாபுடைய 59வது திருவசனம் தொடர்பான செய்தியை நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். அந்த விஷயம் ஒரு வலுவான ஒரு வாதம், ரெண்டு தரப்புலையுமே அந்த வலுவான வாதம் கிடையாது. அதை 14 பேசுறதுக்காக நாங்கள் தவிர்த்தோம். அந்த செய்தி ஹதீஸ்ல மட்டுமே போலாம் அப்படின்னு நினைச்சோம். சோ அந்த விஷயத்தை கேட்க சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தவரை விஷயம் நம்ம பேசுறதுக்கான முயற்சிகள் செய்வோம். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் முதல்ல சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 59வது திருவசனம் அது, யா அய்யுஹன் நபிய்யு குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன் அய்யுத்ரீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்